இத்தனை மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சோத்திரம் தகப்பனே. இந்த சபையை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த சகோதரிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உங்களுடைய கரம் பாதுகாப்பாக இருக்கட்டும் தகப்பனே. இந்த வேளையிலே அந்த சகோதரி ஜெபத்தின் போது அந்த ஆசிரியை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தவறுகள் தினமும் பண்ணுறோம், தவறு பண்ணாத மனிதன் இல்லை, எல்லா மனிதனும் தவறு பண்ணுகிறான். ஆனால் தாவீது ராஜா வாழ்க்கையில் நடந்த பெரும் தவறை எல்லாம் மனமுருகி அழுது மன்னிப்பு கேட்டார். அதனால் அவர் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டார். ஆண்டவருடைய இருதயத்தில் பெரிய இடம் பிடித்தார் என்று சொன்னார்கள். அது உண்மையாண்டவர். அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தவறுவது இயற்கை. ஒன்று தானாக திருந்த வேண்டும், அல்லது மற்றவர்கள் சொல்லி பெரியவர்கள் சொல்லி திருந்த வேண்டும், அல்லது காலம் உங்களுக்கு உணர்த்தும், சூழ்நிலை உங்களுக்கு உணர்த்தும், அந்த கால சூழ்நிலையால் நீங்கள் மனம் திருந்த வேண்டும். அல்லது சொன்னாங்க, மனசாட்சிப்படி நீங்கள் மனம் திருந்தணும், மனசாட்சி உங்களுக்கு உணர்த்தும், நீ பண்ண பெரிய பாவம் பண்ணியிருக்க, அதிலிருந்து மாறு திருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கடைசியாக சொன்னாங்க, வேதம் உங்களுக்கு உணர்த்தும், ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு உணர்த்தும். அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், தவறுகள் செய்ததற்காக நீங்கள் வருந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும் என்று சொன்னார்கள். மனிதர் வாழ்க்கையில் தவறு செய்வது, நான் சகோதரி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆதாம் ஏவாள் காலத்தில் வேறு தவறு ஆரம்பிச்சிருச்சு. தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் மனம் திருந்தி எல்லாரும் வேதப்படி வாழும்போது ஆண்டவர் வருகை சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார் என்று சொல்கிறோம். ஆனால் நம் தவறுகள் செய்து கொண்டே இருப்பதால் ஆண்டவரின் வருகை தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எல்லோரும் செய்த தவறுக்காக மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். வாழ்க்கையில் சகோதரி சொல்வதை குறிப்பிட்ட படிப்பனையாக இருந்துச்சு. தினமும் தவறு பண்ணாமல் தவறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதுபடி நம்ம எல்லோரும் வாழணும். மற்றபடி நான் ரொம்ப கேப் விட்டேன், ஆண்டவருடைய கொஞ்சம் பின்னோக்கி வந்துட்டேன். காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை காரணமாக 7 ஆண்டுகள் ஆண்டவருடைய பாதையில் இருந்து கொஞ்சம் சற்று மனம் சோர்ந்து அந்த பாதையிலிருந்து விலகி கொஞ்சம் பின்னோக்கி வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து இருக்கிறது. அந்த மோசஸ் பிரதர், அந்த வைக்கப்படக்கூடிய அந்த பிரதர் பாஸ்டர், அந்த அம்மா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீனில் ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற அந்த அம்மா, அந்த சகோதரி இப்போது மாநில சபையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக எனக்கு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி எனது பயணம் தொடர்கிறது. மனம் திருந்துதல் இவ்வளோ ஒரு மனம் திருந்தும் முயற்சி நான் நினைக்கிறேன். விட்டு போனவர்கள், தொலைந்து போன செம்பரியாடு திரும்பி வரும்போது ஆண்டவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தாரோ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்துவிட்டு வேறு பாதைக்கு சென்றுவிட்டு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நேரத்துக்காக, இந்த வேத வசனங்களை கேட்க ஒரு அற்புத நிகழ்ச்சிக்காக சகோதர சகோதரிகள் அந்த தேவன் மகிமையை பாடிய பாடல்கள் எல்லாமே கேட்பது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு தேவ மகிமையை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கோடான ஒரு ஸ்தோத்திரம். இந்த வேத பயணத்தில் எல்லோரும் பயணிக்க வேண்டும். வேதம் உங்களை வழிநடத்தும். 1:6:67 ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வரவில்லை, போதும் என்று மனவாய்ந்த தேவன் ஒருவரே நமக்கு ஆதாயமாக இருக்கிறார். தேவன் ஆதாயம் மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் பின்னால் இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பயமில்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். எந்த இடத்துல போனாலும் என்னோட பெரிய ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அதனால் என்னோட காப்பாற்றுவார், நான் நேர்மையாக இருப்பேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலம், ஒவ்வொரு பாடல்களின் மூலம் கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பு, அந்த நம்பிக்கை என்னைக்கும் நிச்சயமாக நமக்கு இருக்கணும்னா அந்த ஆண்டவருடைய வழி, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் பெரிய பலமாக இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையில் பயன்படும். எந்த பிரச்சனை, எந்த ராத்திரிக்கு எங்கே போனால் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், என்னால் ஆண்டவர் இருக்கார், அவரை பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது, வசனமாக இருக்கிறது. அதனுடைய ஆண்டவருடைய
உண்மை சத்தியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். இது கடினமானதுதான், வாழ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இனிமையாவது அந்த முயற்சியைப்படி வாழ வேண்டும் என்று எல்லாம் ஆண்டவர் வேண்டிக் கொண்டு உங்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர், பரிசுத்தமான ஒரு ஆண்டவர், சத்தியத்தின்படி வாழ்ந்த ஒரு ஆண்டவர், என் சாயலாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். அவருடைய குணாதிசயங்களாக நம்ம மாணவர்கள் தான் அவருக்கு ஆசை. அதுக்கான முயற்சியை நம்ம தொடரும். ஆண்டவர் இந்த இடத்துக்காக, இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய தேவ வசனத்தை பாடல்களை பாடாததுக்காக கூடானங்கள் சொல்கிறோம். அந்த சகோதர சகோதரிக்கு கூடானங்கள் சொல்கிறோம். ஆண்டவருக்கு துதி கணிமணி அனைத்து மாணவர்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பும் பச்சைமான இயேசு மூலம் துதிகன வகையை அவர் உதவி செய்கிறோம். என்னுடைய ஜெபத்தை ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல்